அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். இந்த ஆக்சிடெண்ட் ஆன பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய பேர் வந்து நான் வந்து எல்லாத்தையும் ₹1 அனுப்ப சொன்னேன். 100, 200, 500, ₹10 எல்லாமே குறுகிய அமௌண்ட்லேருந்து அனுப்பிச்சிக்கிறாங்க. அத்தனை பேர்த்துக்கு வந்து நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த பையனோட சதீஷோட ஃபேமிலியிலேருந்தும் உங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிக்க சொல்லிக்கிறாங்க. மேலும் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலே இந்த ₹1 எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமல் நான் அனுப்பாமல் இருக்கிறாங்க. மெசேஜெல்லாம் பார்த்துக்கிறாங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ₹1 எப்படி அனுப்புறது, நாம் எச்சா அனுப்பலான்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். ₹1 நீங்கள் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிருங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அமௌண்ட்டு தான் நீங்கள் அனுப்புங்க. மெயினாக உங்களுக்கு ₹1 சேரணும். இது வந்து எல்லா தாலுக்காவிலையும் வந்து இந்த ₹1 இயக்கம் வந்து இனி வந்து செயல்படுறதுக்கு கொஞ்சம் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். இதுக்கு மட்டும் அல்லாமல் படிக்கிற நல்ல குழந்தைகளுக்கு எது எதில் டேலண்டாக இருக்குதோ, அவங்க வசதி வாய்ப்பு இல்லாதனால அதுக்கு போக முடியாமல் இருப்பாங்க இல்லைங்களா. இதுக்கு வந்து எல்லா தாலுக்காவிலும் இப்போ வேறு தாலுக்காவில் நடக்கும்போது நாம் இங்கேருந்து ₹1 அனுப்புகிறோம். அதே மாதிரி இங்கே ஏதோ ஒன்று நடக்கும்போது அவங்க ₹1 அனுப்புகிற மாதிரி வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. இது வந்து பொதுமக்கள் அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயம். ஏன்னா ₹1 இன்னைக்கு கீழே கிடந்தாலே வந்து யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லாதவங்க வந்து கையேந்து நிற்கும் போது அந்த ₹1 கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ₹1க்கு அவ்வளோ மதிப்பிலையும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ₹1ங்கிறது நம்ம 7 கோடி மக்கள் தொகையில் ஒருத்தர் ₹1 கொடுத்தா ஒரு 10 லட்சம் பேர் ₹1 கொடுக்கும்போது 10 லட்சம் ஆச்சு. ஈஸியாக வந்து நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதனால் இதை மனசில் வச்சுட்டு இப்போ அனுப்பாதவங்க என் நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் 5 பேர் 10 பேர்த்துக்கு நான் வந்து அனுப்ப சொல்லிக்கிறேன். அவங்களையும் ₹1 போட சொல்லிக்கிறேன். தயவு கூர்ந்து ₹1 நீங்கள் அனுப்புங்க. அதுக்கு மேலே நீங்கள் அனுப்புகிறீங்களோ இல்லையோ உங்களுடைய ₹1 அவருக்கு போய் சேரட்டும். அத்தனை பக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து போகும்போது அவங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை அத்தனை சொந்தங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனுப்பாதவங்க வந்து மறுபடி ₹1 அனுப்புங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி உறவுகளே. டேய் அமதா உன்னை கேட்டுட்டே இருக்கிறா. அமதா உன்னை கேட்டுட்டே இருக்கிறாங்களா? சதீஷ் அண்ணா டேய் இப்படி கிள்ளுனா கால் அசையுது பார்த்தியா? இப்படி கிள்ளுனாதான் கால் அசையுது. நான் இப்போ காது பிடிச்சி கிள்ளுனா கால் அசையுது பார்த்தியா அண்ணா? டேய் சதீஷு டேய் அண்ணா, டேய் அண்ணா, சதீஷு டேய் இங்கே பாரு, கண்ணு திறந்து பாருங்க. கோமதி வந்திருக்கா. கோமதி பக்கத்தில் நிற்கிறா. டேய் சதீஷு, சம்யுக்தாவும் அரசாந்தும் நீ கேட்குறாங்க. மாமா எங்கன்னு கேட்குறாங்க. டேய் அண்ணா, டேய்